வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு புதுசாக இன்னொரு மேட்சோட வந்திருக்கேன். ஷிப்மெண்ட்டில் ஸ்பெஷல் ஷிப்மெண்ட். அது தீபாவளி பட்டாசுலாம் வெடிக்குது பார்த்தீங்களா? ஓகே, வழக்கம் போல் அதே ரைஃபிள் தான். இன்னைக்கு பார்ப்போம். இது ரேங்க் மேட்ச் இல்லை, நார்மல் மேட்ச் தான். போடணே ரைட்டு போடுண்ணா. சரி ரைட்டு. ஒன்று ரெண்டு. அடுத்து யாரு? வாங்கடா ஓடு. ஐயோ, சொந்த காசு சூனி வச்சிட்டேனே. இந்த மாதிரி சொந்த காசு நிறைய சூனி வச்சிருக்கேன் ஜி. அடுத்தது எங்க நடுவில் நிறைய பேர் பண்ணுங்க. சென்ட்ரி கன் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வேலையே ஆரம்பம். ஓகே, அடுத்தது ரைட்டு. ஸ்டெல் சாப்பர் ரெடி, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா. வர்றாங்க. ஓ, இதுவும் சொந்த காசுல சூனி வச்சுட்டேன் ஜி. வாங்கடா எல்லாம் குட்டிங்களா? எங்கடா இருக்கீங்க? சொந்த எல்லாம் லைனாக வரீங்க, இல்லை ஒத்தம் கூட வர மாட்டேங்கிறீங்களே. ஓகே ரைட்டு. என் ஃபேவரட்டே ஹார்ட் பாயிண்ட் தான். அதாவது உங்களுக்கு என்ன சிஓடியில் உங்களுக்கு என்ன இது பிடிக்கும், என்ன கோர் கேம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஹார்ட் பாயிண்ட் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும், எவ்வளோ பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன். அதில் எனக்கு ஷிப்மெண்ட் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா சின்ன இடங்கிறதுனால கொஞ்சம் ஆளுங்க வந்துகிட்டே இருப்பானுங்க. நம்மளும் சாவுவோம், அது வேறு விஷயம். ஆனால் அதுமாதிரி நம்மளை அடுத்தவங்களை கொள்றதும் நல்லா ஜாலியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது என்னோட ஃபேவரட் கண்ணுங்க. இந்த ஆட்டோமேட்டிக் ரைஃபிளை விட நல்லா இருக்கும். இது ஒரே ஸ்ப்ரேயில் காலியாயிடுவானுங்க. அது ஹெட்ஷாட்லாம் போட்டிங்கன்னா 2 புல்லட் போதும். ஓகே எங்கடா ஒத்தனுங்க காணோம்? எங்கே போயிட்டீங்க? செல் சாப்பரை போடுவோம். பார்ப்போம் அதில் வந்து ஆனாச்சு. ஓகே ரைட்டு. ஒன்று இங்கே தான் இருக்கேன். 2 3 செல் சாப்பர், சாரி சென்ட்ரி கன்னு. வாங்க இன்னைக்கு உங்களை கொல்லாம் போட மாட்டேன்டா. நேப்பியரை வச்சாதான் வலிக்காதீங்க. ஓகே நல்லா தான் போயிட்டுருக்குப்பா. அது இந்த மேட்ச்சில் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்மியாக செத்துருக்கேன் நான். இல்லைன்னா 10-15 வாட்டி நேரத்துக்கு நம்மள அடிச்சிருவானுங்க. வாங்கடா ஒருத்தனை விட மாட்டேன்டா. இன்னைக்கு நியூக்ளியர் பாம் வர சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேனே. நான் இன்னும் அவுட் ஆகாமல் இருக்கேன். கில்லு நிறைய வந்துட்டு இருக்கு. பார்ப்போம். நியூக்ளியர் பாம்லாம் நான் யூஸ் பண்ணி எவ்வளோ நாள், 2-3 வருஷம் ஆச்சு. கைஸ், நீங்கள் எத்தனை பேர் நியூக்ளியர் பாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த மேட்ச்லன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் 1-2 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓப்பனாக சொல்கிறேன், நானே நூபு தான். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் விளையாட கற்றுக்கிட்டு இருக்கேன். யாராச்சும் எதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொன்னால் கூட எனக்கு சொல்லித்தாங்க, கற்றுக்கிறேன் நானும். ஆனால் நியூக்ளியர் பாம்லாம் வந்துச்சுன்னா வேறு லெவலு. அது நம்மளே ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி தோண வைக்கும். வருதான்னு பார்ப்போம் ஜி. எப்படியோ அதுக்குள்ளே நம்மளை அவனும் போடாமல் இருந்தால் சரி. ஓகே, சென்ட்ரிகெல்லாம் மாட்டி வச்சுட்டா வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். நேப்பியர் ஒன்று போட்டு விட்டு தான் வேலைக்கு ஆகும். போடு, உள்ளே போய் உட்காந்து வேண்டி தான். நம்ம காசு நம்மளே சொல்லி வச்சுப்போம். செல் சாப்பர் ரைட்டு. அப்படியே 2-3 பேரை அப்படியே கொண்டுகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் சாகாமல் இருக்கேன்னா கண்டிப்பாக எங்கள் நியூக்ளியர் பாம் ஆப்ஷன் வந்துடும்னு நினைக்கிறேன். நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். வரணும் எப்படியாச்சும் வந்தே ஆகணும். இந்த மேட்ச்சில் வரணும்னா இனிமேல் எப்போவுமே வராது எனக்கு. வந்துடுச்சு ஜி. எஸ் கைஸ், வந்துடுச்சு கைஸ். நியூக்ளியர் பாம் அட் லாஸ்ட். சூப்பர். 1 2 அடங்
அடா பாவி, பட்டனை ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறியாடா இவன். சரி மறுபடியும் எடுப்போம். 1 2 3 4 எஸ். அவ்வளோதான். போங்கடா, மொத்தமாக ஒழிஞ்சு போங்கடா. இதுவே நம்ம காலம் கபிலா. வாங்க வாங்க. பார்த்தீங்களா கைஸ், இதுதான் நியூக்ளியர் பாம். கண்டிப்பாக சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க நியூக்ளியர் பாம், எத்தனை வாட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து இது வந்து 2 3வது வாட்டி தான். அப்படியே போயிட்டே இருக்கணும். நாயோடு நல்லா இருக்கு இந்த ஷிப்மெண்ட்டு. நல்ல ஒரு லொக்கேஷன் தான் இது. அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு 2 3 வாட்டி விளையாடினாலே ஃபெமிலியர் ஆகிடும். எவன் எங்கே ஒழிஞ்சிருப்பான்னு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிற மாதிரி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சுட்டுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும்போது ஜாலியாக இருக்கும். அப்படியே போட்டு தாக்கு, போடு தகிட தகிட. அவ்வளோதான். வாங்கடா வாங்கடா. நேப்பியர் நேப்பியர் பிரிட்ஜி தான் ஞாபகம் வருது. ஹெலிகாப்டர் வச்சுருமா, நான் ஆல்ரெடி ஒன்று பறந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, நீ இந்த மேட்ச் நான் 1 2 வாட்டி தான் செத்துருக்கேன் நான். ஓடி ஒருத்தனோட கூடாது, எல்லாம் அடிச்சு தாக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். போடு போடு. 1 2 எவனோ பின்னாடி சுட்டுட்டு இருக்கான். நம்மளே கீழே சுட்டுட்டு இருக்க. நம்மளாண்டி வா. வாங்கடா வாங்கடா. பரவாயில்ல, நம்ம டீம்மேட்ஸ் நம்மளோட நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்கானுங்க. அவனுக்கு இடத்த பிடிக்கணும், நம்மளை ஆளுங்க போடலாம். ஓகே, கொஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா. ரொம்ப கிரிஞ்சா இருக்குது. கிரிஞ்சா தான் இருக்கும். கொஞ்சம் பாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ வாயிலேருந்து இந்த மாதிரி பாட்டெலாம் வந்துடும். ஓகே, போயிட்டே இரு. விடாத விடாத விடாத. எஸ் எஸ். நாய் நேப்பியர் சாஃப்ட்வேர் இப்போதைக்கு பறந்துட்டு நினைக்கிறேன். ஓகே, எஸ் எஸ். சிஓடி சொல்ல போனால் எனக்கு சிஓடி இப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அந்த கேம் பிளேலாம் ஒரு நம்ம மிலிட்ரி உலகத்துலேயே கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நமக்கு. ஏற்கனவே பறந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். செல் சாப்பர். ஓகே, முன்னாடி போய் நின்ட்டேன். அவங்க அடுத்து யாரா? வாங்க வாங்க வாங்க. முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். மேட்ச் இன்னும் எனக்கு ஒரு 30 பாயிண்ட், இன்னொரு 20 பாயிண்ட் கிடச்சா போதும். மேட்ச் முடிஞ்சுது. எப்படி நம்ம பசங்களை பிடிச்சிருவானுங்க, நம்ம கம்முன்ட்டு அவங்கள கொண்டுட்டு இருக்கலாம். ஓகே, 4வது வாட்டி 4 5. வாங்க வாங்கடா. ஒரு ஹெட்ஷாட் உள்ள. அப்படியே போயிட்டே இருக்கணும். அப்படியே ஸ்டிக்கி பாம்பு போடணும். இங்கே ஒழிஞ்சிருக்கியா? சரி, அடுத்தது 1 2. யாரு வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. 180. ஓகே காய்ஸ், கடைசியில் நம்ம வின் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் இன்னும் நிறைய போட முடியும். தேங்க்யூ காய்ஸ், பாய்.